ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை யாராவது வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கணுங்க. பொதுவாக எல்லா மக்களுக்கும் ஒரு குணம் உள்ளது. அது என்னவெனில், யாரேனும் தன்னை நிராகரிப்பதை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் நிராகரிப்புக்கு பயந்து கொண்டு வாழ்க்கையில் பல விஷயங்களை தவறவிட்டிருப்பார்கள். ஒருவர் உங்களை நிராகரிப்பது என்பது அது உங்கள் கைகளில் உள்ள விஷயம் அல்ல. அதை நினைத்து நீங்கள் கவலை அடையவோ அல்லது வருத்தம் அடையவோ தேவையில்லை. நிராகரிப்பு, அதிர்ச்சி, நிராகரிப்பு உணர்திறன், அதாவது டிஸ்போர்பியா என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு உளவியல் கோளாறு. அங்கு ஒருவர் நிராகரிக்கப்படும் போது அல்லது விமர்சிக்கப்படும் போது தீவிரமான உணர்ச்சிகரமான எதிர்வினைகளை அவர்களுக்குள் அனுபவிக்க வேண்டி இருக்கும். இது ஒரு நபரின் உணர்ச்சி நல்வாழ்வு, சுயமரியாதை மற்றும் சமூக தொடர்புகளை பாதிக்கலாம். மனநல கோளாறுகளின் நோய் அறிதல் மற்றும் புள்ளி விவர கையேட்டில் இது ஒரு முறையான நோய் அறிதலாக அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இது ஒரு தனி நபரின் மன ஆரோக்கியத்தில் ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சிகரமான விஷயம். நிராகரிப்பு அதிர்ச்சியை குறிக்கும் சில தவிர்க்க முடியாத அறிகுறிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிராகரிப்பு அதிர்ச்சி உள்ளவர்கள் பெரும்பாலும் நிராகரிப்பு அல்லது விமர்சனத்திற்கு மிகைப்படுத்தப்பட்ட உணர்ச்சி உணர்வை காட்டுகிறார்கள். அவர்கள் சிறிய கருத்துக்கள் அல்லது செயல்களை கூட தனிப்பட்ட தாக்குதலாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். இதனால் அவமானம், பயனற்ற தன்மை, சோகம் போன்ற தீவிர உணர்வுகளை அனுபவிக்கிறார்கள். இந்த நிராகரிப்பு பயம் பெரும்பாலும் எல்லோருக்குமே இருக்கும். நிராகரிப்பு பயம், சமூக தொடர்புகள், புதிய அனுபவங்கள், நிராகரிப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள புதிய உறவுகள் உருவாக்குவதை தவிர்க்க மக்களை இது தூண்டும். நிராகரிப்பு அதிர்ச்சி தீவிரமான மற்றும் அதிக உணர்ச்சிகரமான எதிர்வினைகளை தூண்டும். இந்த பண்புகளை கொண்ட நபர்கள் அடிக்கடி கோபம், சோகம், பதட்டம் அல்லது நிராகரிப்புக்கு விடையிருக்கும். இப்படிப்பட்ட உணர்வுகள் திடீர் மற்றும் தீவிர உணர்ச்சிகரமான மாற்றங்களை அனுபவிக்கிறார்கள். இது சில நேரங்களில் அதிகரித்த மன அழுத்தம், கவலையை ஏற்படுத்தலாம். நிராகரிப்பு அதிர்ச்சி உள்ள நபர்கள் எதிர்மறையான சுய பிம்பத்தை கொண்டுள்ளனர். அதனால் அவர்கள் அதிக குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகலாம். கடுமையான சுய விமர்சனத்தில் ஈடுபடலாம். அவர்கள் இயல்பாகவே விரும்பத்தகாதவர்கள் அல்லது அன்பிற்கும் ஏற்றுக்கொள்ளலுக்கும் தகுதியற்றவர்கள் என்று அவர்களே நம்பலாம். சில சமயங்களில் தோல்வி பயம் அல்லது தொடர்ந்து நிராகரிப்பை சந்திப்பதால் நிராகரிப்பு அதிர்ச்சி உள்ளவர்கள் ஆபத்துக்கள் எடுப்பதை தவிர்க்கலாம். இதன் காரணமாக புதிய விஷயங்களை முயற்சி செய்யவும் இவர்கள் தயங்கலாம். நெருக்கமான உறவுகளை உருவாக்கி அதை பராமரிக்க போராடலாம். இந்த நிராகரிப்பு பயம் மற்றவர்களுடன் வெளிப்படையாகவும் பாதிக்கப்படக்கூடியதாகவும் இருக்க ஒரு தயக்கத்திற்கு வழிவகுக்கும். இந்த நிராகரிப்பு அதிர்ச்சி இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு நபரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். இது தனிமை மற்றும் மனச்சோர்வு, பதட்டத்தின் அறிகுறிகளுக்கு கூட வழிவகுக்கும். வேலை, பள்ளி மற்றும் தனிப்பட்ட உறவுகள் உட்பட ஒரு நபரின் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளை இது பாதிக்கலாம். இது தொடர்ந்தால் தொழில்முறை உதவியை பெற கருத்தில் கொள்ளுங்கள். இது ஒரு உளவியல் நிலை, எனவே இதை புறக்கணிக்காதீர்கள். உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களையுமே புறக்கணிக்க விடாதீர்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.